நல்ல ஒரு லாபத்தையும் வெற்றியும் தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. நண்பர்களுடைய உதவியும் ஆதரவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த நூதனமான புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே அமையும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே கொடுத்து வைத்தவர்கள்னு சொல்லலாம், அவ்வளவு சிறப்பான பலன்கள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்படும், ஆனால் நிச்சயமான நல்ல வெற்றிகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செய்கிற தொழில ரொம்ப சிறப்பாக செயல்படுவீர்கள். ஆனா சில நேரங்களில் கவனக்குறைவால் சில காரியங்களை கோட்டை விட்டு விடலாம். அதுல ரொம்ப நீங்க முனைப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதாவது செய்யற காரியத்துல ஒரு பர்ஃபெக்ஷன் சொல்ற, ஒரு அவசரப்பட்டு சில வேலைகளை செய்யும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு வீட்டில இருந்து எல்லாம் பக்காவா கிளம்புவீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த, ஒரு நோட் புக்கையோ அதை ஒன்று மறந்து வச்சிருப்பீங்க வீட்லயே. அது ஒரு பெரிய பிரச்சனையா மன உளைச்சல் ஏற்படும். அதனால கவனத்தோடு செயல்பட வெற்றி வாய்ப்புகள் என்பது அற்புதமாக இருக்கும். குறிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள நிச்சயமான வெற்றிகள் ஏற்படும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தடைகள் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்கள், நல்ல எந்த ஒரு விஷயமுமே வெற்றியை தரும். மிருகசீட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். கவனமாக செயல்பட வெற்றிகள் நிச்சயமாக ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரலாம். சில எதிர்பாராத நல்ல ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரலாம். க்ஷேத்திரங்களுக்கு போகும்பொழுது தெய்வ தரிசனம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். மனதிற்கு இனிய நிகழ்ச்சிகளை நடத்தி தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். ஆருத்ரா நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல மாற்றங்களை தரும், புதிய சிந்தனைகளை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது அமைகிறது. அதனால நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் ஓரளவுக்கு எச்சரிக்கையை பின்பற்றி நடக்க வேண்டியது அவசியம். எதிர்பாராம சில நேரங்களில் சில தடைகளோ இல்ல நம்ம வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது நம்ம தவறுதலாக ஓட்டுவதால் வரக்கூடிய பிரச்சனைகளோ ஏற்படலாம். கவன சிதறல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். ஆயுள நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. எடுத்த காரியங்களை நல்லபடியா முடிப்பீங்க. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுபமான ஒரு தினம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினம். தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான சில பேச்சுவார்த்தைகள், முன்னேற்றங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அதுல வெற்றிகள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல தினம். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களும் வெற்றிகளும் ஏற்படும். உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தன விருத்தியை தரும். ஆனால் சிறு சிறு தடைகள் ஏற்படும். கவனமாக செயல்பட நல்ல ஒரு வெற்றிகள் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில நேரங்களில் நமக்கு வேண்டாதவர்களால் சில தொல்லைகள் வந்து மறைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள்லாம் உண்டு. தடைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதால எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனத்தோடும் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் வெற்றி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய தினமாக அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நலம். ஒரு முறைக்கு ஒரு முறை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சரிபார்த்து செயல்படுங்கள். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தினம்னு நினைக்கலாம். நமக்கு வெளிநாட்டுக்காரர்களாலையும் நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாலையும் கூட நமக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் இது மாதிரி எல்லாம் நீங்க ஈடுபட்டிருந்தீங்கன்னா இல்லை நீங்க பண்ணக்கூடிய அந்த ஷேர் இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வெற்றிகள் ஏற்படும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்ல நாள். அதே மாதிரி சில நேரங்களில் வீடு வாங்க வேண்டும் அந்த மாதிரியான ஒரு நினைப்புகள்லாம் இருக்கும்போது அதற்கான முயற்சிகள்லையும் நல்ல வெற்றிகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து கவன சிதறல்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்வது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து எதிர்பாராத வெற்றிகள், சிறப்புகள், புகழ்ச்சி எல்லாமே ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லா விதமான சுப பலன்களும் ஏற்படும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருப்பதால் நீங்கள் போற்றப்படுவீர்கள். அப்படி ஒரு சிறப்பான தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்களில் ஈடுபடுவது, சில நேரங்களில் வீடு வாங்கணும் இல்லை ஒரு லேண்ட் வாங்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடுவது, இதெல்லாம் நிறைந்த லாபத்தை தரும். நண்பர்களால் நல்ல உதவியை பெறுவீர்கள். உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கி லாபங்கள் பெருகி நன்மைகள் தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் ஏமாற்றப்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான தினம், நல்ல பலன்கள் உண்டு, நல்ல வெற்றிகள் உண்டு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய தைரியம் சிறப்பாக இருக்கும். சில புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சில நேரங்களில் அந்த ரிஸ்க் ஃபேக்டர் சொல்லுவாங்க, அது மாதிரி சில ரிஸ்க் எல்லாம் எடுப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய திட்டங்கள் சரியாக வேலை செய்யும். நீங்க எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் ஏற்பட்ட பின்பு வெற்றிகள் நிச்சயம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் ஏற்படும். நீங்க எண்ணிய எண்ணம் போல வெற்றிகள் ஏற்படும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகளுக்கு பின்பு வெற்றிகள் உறுதியாக்கப்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு தினம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பகை உணர்ச்சியோ இல்லை ஒரு தவறான ஒரு எண்ணங்களோ மறைந்து அன்பு நிலைப்படும், சந்தோஷங்கள் வெளிப்படும், மனதுக்கு இனிமையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல தினமாக இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு வெற்றிகளும் தன விருத்தியும் தரக்கூடிய தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில்
எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் கொஞ்சம் நிதானித்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஆனால் நல்ல ஒரு தன வரவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மன கிளேசங்கள் ஏற்படலாம், மனசுல சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால மனதை நீங்க அதாவது சந்தேகங்களை நீக்கி உண்மைகளை நீங்க எடுத்துக்கும் பொழுது பிரச்சனைகள் நீங்கிவிடும். மனசுல உள்ள சந்தேகங்களை நீக்க வேண்டும், நம்பிக்கையை பெருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தவறுகள் ஏற்படலாம், நிதானமாக கையாள வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் எல்லாம் தரக்கூடிய தினமாக அமைகிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான வெற்றிகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்துவிடும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் எதிர்பாராத சில செலவுகள் கூட உங்களுக்கு வந்து சேரலாம். எது எப்படி இருந்தாலும் எல்லாற்றையும் உங்களால சமாளிக்க முடியும், கையாள முடியும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க வல்ல அளவுக்கு உடம்புல ஒரு மனசுலயும் நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் சுடர்விடக்கூடிய தினம். பகையாளிகளோட கூட நண்பர்களாக பழகக்கூடிய வகையில் உங்களுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. ஆனால் நல்ல பெயரை வாங்குவீர்கள், நல்ல புகழடைவீர்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட திறமையால் ஏற்பட்ட ஒரு பரிசாக அது ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் தவறான கணிப்புகளால் சில தவறுகள் ஏற்படலாம். அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல தினம், சுபமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும்.